ஆதாம படைக்கிறதுக்கு முன்னாடி, பழத்தை படைக்கிறதுக்கு முன்னாடி, ஆதாம் பழத்தை சாப்பிட்றதுக்கே முன்னாடி கர்த்தர் இதெல்லாம் படைக்க போறோம் அப்படின்னு யோசிச்சுட்டு ஆதாம் பழத்தை சாப்பிடக்கூடாது, ஒருவேளை சாப்பிட்டுட்டா உலக தோற்றத்துக்கு முன்பாகவே இயேசுவை ரெடி பண்ணிட்டாரு. ஒருவேளை பழத்தை புசிச்சுட்டானா இம்மிடியேட்டா நீங்க கையை தட்டுங்க, ராமே உலக தோற்றத்துக்கு முன்பாகவே ஆயத்தம் பண்ணப்பட்ட ரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. கடைசி நேரத்தில் ஒரு ஆம்புலன்ஸ் கிடையாது, தேவனுடைய ஆசீர்வாதம் அது எப்பவுமே ஆயத்தம் பண்ணப்பட்டது. ஆபிரகாமோட ஃபெய்த்ல 4 குவாலிட்டி இருக்கு. இந்த 4 டக்கு டக்கு டக்குன்னு சொல்றேன். ஒன்னு, நம்புறதுக்கு சான்ஸே இல்லையா, ஆனாலும் அவன் மைண்டை மயக்கி வச்சிருந்தான கர்த்தர். நடக்கும்யா 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 நடக்கும்யா. இது மட்டும் வந்து பக்கத்து வீட்டு அக்காட்ட, எய்த்து வீட்டு அம்மாட்ட, இல்லை டிவி சீரியல் இப்பெல்லாம் பார்த்துருந்தா லொடக்காக இருக்கும். லொடக்கும்யா லொடக்கும்யா அப்படியே இருக்கும். Abraham was not weak in faith, he was strong. ஏன்னா எதை பத்தி அவன் கேட்கல. ஈவன் அவன் ஒய்ஃபே கூட அவிசுவாசத்துல இருக்கிறா, அதனால தான் சிரிக்கிறா. அவன் ஒய்ஃப் பேசுற கூட கேட்கல, அவன் தேவனால் மயக்கப்பட்டிருந்தான். He was not wavered. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். எல்லாம் சொல்லுங்க, கரெக்டா சொல்லிட்டீங்க, சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க சார். அவனுக்கு வந்து தான் சரீரம் செத்து போனத, சாராள் கர்ப்பம் செத்து போனத அவன் நினைக்கவே இல்லை. He just ignored the fact, ignored the situations. இத ஆவியானவர் எப்படி சொல்றாருன்னா, அவன் அதை நினைக்காம இருந்தான் அப்படின்னு மொழிபெயர்ப்புல இருக்கு. நடந்தது என்னன்னா, அதை நினைக்கிறதுக்கு நான் நேரம் கொடுக்காம நான் பேசிக்கிட்டே இருந்தேன் அவன்கிட்ட. இவர்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தனால அவன் அதை யோசிக்கவே. தட்டுங்க சார், அல்லேலூயா சொல்லுங்க சார். நீங்க அவர் கூட பேசிக்கிட்டே இருந்தா இதெல்லாம் யோசிக்க உங்களுக்கு நேரமே இருக்காது. அதை எண்ணாதிருந்தான். அழகான வார்த்தை, அதை எண்ணுவதற்கு அவனுக்கு நேரம் இல்லாதிருந்தது. தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகள் இருதயங்களை ஊடுருவக்கூடியது. It will penetrate the hearts. ஆவியையும் ஆத்மாவையும் ஊனையும் எலும்பையும் தசையையும் திசுக்களையும் பிரித்தெடுக்கக்கூடியது. ஒரு ஆட்டு கறி அறுக்கிறவன் கொழுப்பு அப்படி தனியா எடுக்கிறான் பாருங்க, எடுத்து சரட்டு பிச்சு எடுக்கிறான் பாருங்க, பிச்சு எடுத்துருவான், கொழுப்பை தனியா எடுக்கிறான், தோலை தனியா எடுக்கிறான். இது எல்லாம் பண்ணி அவனால பிரிக்க முடியாத ஒண்ணு இருக்கு, எலும்பு ஊன். இந்த மஜ்ஜைன்றது நீங்க 100 டிகிரி, நீங்க பயங்கர செல்சியஸ்ல 100 டிகிரி செல்சியஸ்ல குழம்பு கொதிக்க விட்டாலும் அந்த எலும்புக்கு, நல்லி எலும்புகள் ஒன்று இருக்கும் பாருங்க, என்னது மஜ்ஜை, அந்த ஊனு, அதை நீங்க தனியா பிளேட்ல போட்டு டொக்கு 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 அப்படின்றாங்கல்ல. இது வந்து கடைசி வரை பிரிக்க முடியாதது. ஆனா தேவனுடைய வார்த்தை எலும்பையும் ஊனையுமே பிரிச்சிருமா. நீ ஒரு முறை அவருடைய வார்த்தையை கேட்டுவிட்டால் உன் இருதயத்தில் ஒட்டி இருக்கிற சந்தேகத்தை கிழித்து தனியா எடுப்பார் தேவன். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகமே படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி. ஆபிரகாம் faith பாருங்க சார். He was not wavering faith.
He was not wavered through unbelief. He was not weak in faith. He was strengthened by God day by day. நீங்கள் ஏதோ ஒன்றை கற்றுக்கொள்வதற்காக மாத்திரம் நீங்கள் வரவில்லை. உங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்காக வந்திருக்கிறீர்கள். தேவனுடைய சமூகத்திற்கு வந்துவிட்டு ஒரு மனிதனும் வெறும் கையோடு திரும்பி செல்வது கிடையாது. அவர்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டால் அவர்கள் சோர்ந்து போவார்கள் என்பதுதான் இயேசு கிறிஸ்துவின் மனதில் இருந்தது. ஸோ அவருடைய மனது என்னன்னா, யாரையுமே வெறுமையாக அனுப்பவே கூடாது என்பதுதான். வெறுமையாக அனுப்பக்கூடாது என்பதுதான் மனசில் இருக்குது. இப்போ நீங்கள் இவ்வளோ பேர் வந்திருக்கிறீங்கன்னா உங்களில் ஒருவரை கூட வெறுமையை அனுப்ப வேண்டும் என்பது தேவ சித்தம் அல்ல. நான் சொல்லுகிறேன், உங்கள் ஒவ்வொருவரும் அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டவர்களாகத்தான் இங்கிருந்து கடந்து செல்லுவீர்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென், 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 ஆமென். நாம் ராஜாதி ராஜாவை தரிசிக்க வந்திருக்கிறோம். பரமபிதாவை தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். நம்மை அவர் ஆசீர்வதித்தை அனுப்புவார். வெறும் கையாய் அனுப்புகிற தேவன் அல்ல. ஆகவே முதலாவது தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் அங்கே இருக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். நீங்கள் ஒரு 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 பில்டிங்குள்ளே வரல, நீங்கள் தேவனுக்குள்ளே வந்திருக்கிறீங்க. உங்களில் எத்தனை பேர், பின்பாக இருக்கிற எல்லாரையும் நான் கேட்கிறேன், உங்கள் எத்தனை பேர் உங்கள் முன்பாக இங்கே தேவன் இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறீர்கள்? ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆகவே தேவன் இருக்கிறார் என்றும் அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஆமென், ஆமென். ஆகவே நீங்கள் தேவ சமூகத்துக்கு வரும்போது தேவன் அங்கே இருக்கிறார் என்கிற விசுவாசமே, என்கிற புரிந்து கொள்ளுதலே உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது. அதனால் நல்ல ஒரு சொற்பொழிவை கேட்கிற மனநிலை இருந்தால் தயவு செய்து மாற்றிக்கொள்ளுங்கள். சில நேரம் ஆவியானவர் ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை செய்தி இல்லாமல் ஸ்டேஜுக்கு அனுப்புவார். எப்படி இல்லாமல் ஸ்டேஜுக்கு அனுப்புவார். அது ரொட்டீனாக நடக்கும். ஏன்னா தம்பி, நீ செய்தியை சார்ந்துக்க கூடாது, நீ எப்போ என்ன தான் சார்ந்துக்கணும். பிரசங்கம் பண்ணுறவரே செய்தியை சார்ந்துக்க கூடாதுன்னா கேட்க வந்திருக்கிற நீங்கள் அதை சார்ந்துக்கவே கூடாது. ஆவியானவரையே சார்ந்திருங்கள். உங்களை அவர் ஆசீர்வதித்து அனுப்புவார். இந்த காலை வேளை உங்கள் சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் மறைகிற காலை நேரமாய் மாறும். இயேசுவின் நாமத்திலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. திஸ் இஸ் காட்ஸ் கிங்டம். பிசாசே, உனக்கு இடம் இல்லை. சரீர பலவீனத்தை கொடுக்கிற பிசாசே, சரீரத்தில் வியாதியை கொடுத்திருக்கிற பிசாசே, இந்த சரீரங்களை பிடித்து கொண்டிருக்க உனக்கு அதிகாரம் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உன் கரத்தை செயலிழந்து போக பண்ணுகிறேன். லூஸ் யுவர் ஹேண்ட்ஸ் இன் ஜீசஸ் நேம். ஐ ரிலீஸ் மை பீப்புள். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், 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 ஆமென். விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர். சூப்பர். ரெண்டுமே கொடுக்கிறார். நம்ம தேவன் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறாரு, விதைக்கிறதுக்கு விதையும் கொடுத்துறாரு. எல்லாத்தையும் விதைச்சிட்டு சாப்பிடாம பண்ணலாம் அவர் சொல்லலை. புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் விதைக்கிறதுக்கு விதையையும் கொடுத்து அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து. உங்களுக்கு எல்லாம் சொல்லுங்க. இங்க பாருங்க, இப்ப நான் ஒரு மூடை நெல் விதைக்கணும்னு நான் நினைக்கிறேன். நீங்க ஒரு ஏக்கர்ல விதைக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க 10 ஏக்கர்ல விதைக்க நினைக்கிறீங்க. ஒருத்தர் 100 ஏக்கர்ல விதைக்க நினைக்கிறாரு. சரியா? இப்போ விதைக்கிறதுக்கு விதை தரும்போது அவர் எப்படி தராரு? இந்த 1 ஏக்கர் விதைக்கணும்னு நினைக்கிறவனுக்கு 1 ஏக்கர் விதைக்கான நிலத்துக்கான விதை தராரு. 10 ஏக்கர் விதைக்கணும்னு நினைக்கிறவனுக்கு 10 ஏக்கர் நிலத்துக்கான விதையை தராரு. 100 ஏக்கர் விதைக்கணும்னு நினைக்கிறவனுக்கு 100 ஏக்கருக்கான நிலத்துக்கான விதையை தராரு. எவ்வளவு தராரு? விதைக்கிறவன் எவ்வளவு விதைக்கணும்னு நினைக்கிறனோ அவ்வளவு தராரு. ஒன்றை புரிஞ்சுக்காங்க, he is the seed giver. அவரே விதைகளை தருகிறவர். அவர் என்ன செய்வாராம்? அப்படியே தந்து நம்முடைய நீதியின் விளைச்சலை என்ன செய்வாராம்? வர்த்திக்க பண்ணுவாராம். விதை சின்ன பையன் விதைச்சாலும் விதை அது வளரும், முளைக்கும். பெரிய ஆள் விதைச்சாலும் முளைக்கும். ஒரு விதை போட்டால் எத்தனை வருது? 50, 100 அதில் வருது பாருங்கள். அதே தான் ஃபினான்ஸுக்கு. நான் 100 ரூபாய் விதைக்கும் போது அப்படி வரும். அதனால தான் மைண்டை விதைப்பதை அறுப்பதோட தேவன் ஃபிக்ஸ் பண்ணுறார். நான் ஒரு சாதாரண சிஎஸ்சி பின்னணியில் வளர்ந்தவன்.
வந்து எங்கள் வீட்டில் வந்து காணிக்கை நேரம் வந்தோடனே எங்கள் அம்மாட்ட போய் காசு வாங்கி போட்டுக்கிட்டு இருந்தால்தான். ஆனால் நான் ரட்சிக்கப்பட்ட இடத்துல எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. என் குடும்பத்தில் எல்லாரும் வேறு மாதிரி விதைச்சிட்டு இருந்தப்போ நான் மட்டும் வேறு மாதிரி விதைக்க ஆரம்பித்தேன். நான் மட்டும் வேறு மாதிரி விதைக்க ஆரம்பித்தனால என் குடும்பத்தில் நான் மட்டும் வேறு மாதிரி இருக்கேன். உங்கள் குடும்பம் கூட உங்கள் பணத்தை நிர்ணயிக்க முடியாது. உங்கள் படிப்பு, உங்கள் பின்னணி, உங்கள் அப்பா சம்பளம், இது உங்களுடைய ஐஸ்வர்யத்தை நிர்ணயிக்க முடியாது. உங்களுடைய ஐஸ்வர்யத்தை நிர்ணயிப்பது உங்களுடைய விசுவாசம், உங்களுடைய விதைப்பு. ஒரு குடிசைவாழ் பகுதியிலிருந்து புறப்பட்டு வருவனாய் இருக்கலாம், ஆனால் நீ விதைக்க கற்றுக்கொள்வாயானால். ஆண்ட்ரூமாக்கு ஒரு பைபிள் வாங்க கூட அவர்கிட்ட காசு இல்லையா. இன்னைக்கு ஒன் ஆஃப் த லீடிங் மினிஸ்ட்ரி, இயர்லி டேர்ன் ஓவர்ஸ் அதிகமாக வருகிற மினிஸ்ட்ரியில் லீடிங் மினிஸ்ட்ரி கெனத் கோப்லாண்ட் வந்து ஒரு பேசிக் லெவல் பணம் கூட இல்லாமல் இருந்தாராம். பைபிள் வாங்க கூட பணம் இல்லாமல் ஒரு இது கூட அவர் ரொம்ப ஏழையான ஒரு சூழ்நிலையில் கெனத் ஹேகினை சந்தித்து அவருடைய செமினார் அட்டன் பண்ணுறாரு. கொடுக்குறத சொல்லிக் கொடுக்குறாரு ஹேகின். என்ன நடக்குது? ஊழியர்களில் ஃபஸ்ட்டு ஃப்ளைட் வாங்கினாலும் கெனத் கோப்லாண்ட். ஹேகின் கூட வாங்கலை, கோப்லாண்ட் வாங்கிட்டார். அவர் ஃப்ளைட் வாங்கினார், ஃபஸ்ட்டு வாங்கினார்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா முதலாக வாங்கின, இப்போ நிறைய பேர் வாங்கியிருக்காங்க, நிறைய பேர் வாங்கினாங்க. இப்போ கூட கிரஃப்லோ டாலர் வாங்கினார் ஃப்ளைட்டு. பாருங்கள், அவங்களாம் அப்படி இருக்குது. நம்ம நாட்டிலலாம் ஃப்ளைட் வாங்கினா என்னங்க செய்வீங்க? நானும் ஃப்ளைட் வாங்க மாட்டேன். நான் ஹெலிகாப்டர் தான் எனக்கு ஒரே எய்மு. ஆமாம், எடுத்தோன்னே அப்படியே ஹெலிகாப்டரில் டிராஃபிக் எல்லாம் ஜகால்னு ஏறி ஜகால் நேரம். இப்பேற்பட்ட பரிசேயர்கள் சதிசேயர்கள் மத்தியில் நீங்கள் என்னங்க வந்து இவங்க எல்லாம் வரிசையாக கூப்பிட்டு இந்த காந்தி ஒத்துழையாமை உப்பு சத்தியாகிரகத்தில் வரிசையாக மண்டையில் அடிச்சுக்கிட்டே வருவாங்க. இது எல்லாம் அடி வாங்கிட்டு அந்த மாதிரி ஆவில் நினைச்சு சிந்தனை ஒழுங்காக சிந்தி ஒழிந்து போகிறவைகளில் மகிமையுடையதாக இருக்கும் என்றால் நிலைத்து நிற்பவைகள் அதிக மகிமையுடையதாக இருக்கும் அல்லவா? ஆமென். ஒரு ஆமென் என்ன சொல்லுங்களேன்? ஆமென், 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 ஆமென். என் அன்புக்குரியவர்களே, அவர் ஒரு அவர் வந்து ஒரு ஃப்ளையிங் மெஷின் வாங்கினார்னு எனக்கு தெரியும், ஒரு ஏரோப்ளைன் வாங்கினார்னு எனக்கு தெரியும். ஆனால் சமீபத்தில் பேசும்போது அவர் நிறையா பேருக்கு கொடுத்துருக்கிறாராம் ஏரோப்ளைன். சார் பைக்கை கொடுக்குற மாதிரி ஃப்ளைட்டு கொடுக்குறாங்க சார். இன் காட் வி ட்ரஸ்ட் அப்படின்னா. கமான், லெட்ஸ் ஹேவ் ட்ரஸ்ட் இன் காட். நாமும் நம்முடைய சம்பளத்தில் அல்ல, தேவன் மீது நம்முடைய நம்பிக்கை வைப்போம். இது நம்முடைய குணமாய் மாறட்டும். யோபுவின் குமாரத்திகளை பார்க்கிலும் சௌந்தரியமானவர்கள் அந்த தேசத்தில் எங்குமே இல்லையா. நானும் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நியூ கவர்னன்ட் பிள்ளைகளை பார்க்கிலும் சௌந்தரியமானவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அந்த தேசத்தில் எங்கும் இல்லை என்று சொல்லத்தக்கதாக என்னோடு கூட உலகமெங்கும் இணைக்கப்பட்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். God persuade your mind. Amen. Persuade your mind. உன்னோட மைண்டை கன்வின்ஸ் பண்ணுவாராக. தேவன் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வசனத்தை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். டுடே யூ டேக் டெசிஷன் இன் கிவிங். எவ்ரி ஒன் ஷுட் டேக் டெசிஷன். ஆண்டவரை, நான் இவ்விதமாக இதற்கு மேலாகவே எப்பொழுதும் தேவனுடைய ராஜ்யத்தில் விதைக்க நான் விரும்புகிறேன் என்பதை உங்களுடைய விஷயமாக இருக்கட்டும். ஆமேன் சொல்லுங்கள். ஆமேன். 4 வாரமும் ஒரே மாதிரி என் பொருளாதார சூழ்நிலை இருக்கணும்னு எத்தனை பேர் விரும்புகிறீங்க? ஆமேன், ஆமேன். சர்ச்சோடைய ஆஃபரிங்கை பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதி சரட் அப்படி இருக்கும். ஏன்னா பாதி பேர் சம்பளம் போடாமல் இருப்பாங்க. 2ஆம் தேதி சர் அப்படி இருக்கு. 3ஆம் தேதி சரட்டு. 4ஆம் தேதி சர். 4வது மாதம், 4வது வாரம், சாரி 1ஆம் வாரம், 2ஆம் வாரம், 3ஆம் வாரம், 4ஆம் வாரம். அப்படின்னா என் ஜனங்களை பொருளாதாரம் ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறது. தே ஆர் ரூல்டு பை ஃபினான்ஸ். ஆனால் அவங்க பாவம், அவங்களோட 4th வீக் வந்து அவங்களுடைய வீக் வந்து வீக் ஆகி போச்சு. அவன் ஃபினான்ஷியல் வந்து வீக் ஆகிட்டான்னு அர்த்தம். இப்போ எனக்கு பிரச்சனை என்னென்னா, என்னுடைய இன்கம் வந்து இந்த வாரம் குறையிற மாதிரி குறையாது. என் இன்கம் ஒரே கிராஜுவலாக தான் இருக்கும். புரியுதா உங்களுக்கு? எனக்கு ஒரு 20,000 வரும்னு வச்சுக்காங்களேன். இங்கே 20 வரும்போது 20 இருக்கும். இங்கே 10 வந்துச்சுன்னா டக்குன்னு வெளியிலேருந்து ஒரு 10 வந்துடும். எனக்கு அடுத்த வாரம் இருக்குது, ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். அப்படி எனக்கு வந்து ஈக்குவல் ஆகிட்டே வரும். இப்போ எனக்கு அது விஷயமே கிடையாது. என்னுடைய கவலை என்னென்னா, ஆர் யூ கவர்ன் பை த ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ்? ஸோ உங்களுக்கும் அந்த 4வது வாரம் பணப்பிரச்சனை இருக்குன்னா அப்போ என்ன ப்ராஸ்பரிட்டி பேசிக்கிட்டு இருக்கோன்னு என்னுடைய கேள்வி.
4th வீக் வீக்காக இருந்தா அப்போ என்ன ப்ராஸ்பரிட்டி வேலை செய்யுதுன்னு தான் கேட்குறேன். எனக்கு அதுதான் கொஸ்டின். இப்போ கிவிங்கை பற்றி வந்து ஹி ஹேஸ் அ மல்டிவேஸ் டு பிளஸ் மீ. கர்த்தருக்கு முன்னாடி சொல்கிறேன், நான் பல கதவுகள் இருக்குது கர்த்தர் நம்ம மனுஷன் நம்ம ஒரு ஊழியனை ஆசீர்வதிக்கிறேன். பட் வாட் அபவுட் அவர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ்? எத்தனை மணிக்கு ஒரு ஆண்டவர் 4 வாரமோ 1வது வாரத்தில் என் பண நிலைமை எப்படி இருக்கோ 4வது வாரமும் அதே மாதிரி இருக்கணும். சொல்லுங்க, இருக்கும், இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். அடுத்த வாரத்தில் இருந்து நீங்கள் சாட்சி நேரம்னு ஒதுக்க போகிறேன். இந்த வாரமே ஒதுக்க சொன்னேன். கர்த்தர் செய்கிற அற்புதங்களை நீங்கள் வந்து சாட்சியாக சொல்ல வேண்டும். ஃபைனான்ஸ்லேயும் கடவுள் செய்கிற போல்டாக என்ன செய்யுங்க, சொல்லுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த மாதத்துலேருந்து வர டிசம்பர்லேருந்து உங்கள் பொருளாதாரத்தில் அந்த ஸ்டைல், பொருளாதார ஆசீர்வாதத்தோட ஸ்டைல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேட்டர்னே மாறப்போகுது. மாறும் இயேசு நாமத்தில். ஒரு புதிய இடத்துக்குள்ளே கடந்து செல்வோமாக. ஹல்லேலூயா. கர்த்தர் தெளிவாக சொன்னார், அடுத்த மாதம் டிசம்பர் மாதம் மேடை அமைக்கப் போகிறேன். அதான் சொன்னார் திரும்ப மேடை. 1ஆம் தேதி தான் வந்து வாக்குத்தத்தம், மேடை அமைக்கப் போகிறேன். எதுக்கு ஆண்டவரே மேடை அமைக்க போகிறீங்க? அடுத்த வருஷம் நான் அரங்கேற்றம் பண்ண போகிறேன். ஸோ திஸ் மந்த் இஸ் த மந்த் ஆஃப் ப்ரிப்பரேஷன். நம்மளுடைய மைண்டை பாருங்கள். சவுலுக்கு தேவன் வேறே இருதயத்தை கொடுத்தார், அவன் வேறு மனுஷனானான். ஸோ உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் வேறு இருதயத்தை தேவன் கொடுக்குறார். அடுத்த வருஷம் ஜனவரி மாதம் வேறே மனுஷனாக நம்முடைய வாழ்க்கையில் வாழப்போகிறோம். இயேசு நாமத்தில் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென், 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 ஆமென். தேவன் பெரிய காரியத்தை செய்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஒரு வசனத்தை வாசிப்போம். நம்ம ஏற்கனவே வசனத்தை கொண்டு தான் இவ்வளோ நேரம் நம்ம தியானிச்சுட்டு இருக்கோம். அதை நீங்கள் மறந்துடக்கூடாது. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நம்ம கிவிங்கில் இருக்கிற நம்மளோட மைண்ட் செட் என்ன என்பதை குறித்து நாம் பார்த்தோம். எவ்விதமாக கொடுக்க வேண்டும் என்பதை குறித்து பார்த்தோம். இது வந்து லைஃபுக்கு நம்ம கேட்குற ஒரு செய்தி. இது வந்து எப்போவுமே நம்மள்ட்ட வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அது லைஃப்பை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கும். சர்ச்சுக்கு வந்துக்கிட்டே இருக்கும்போதே லைஃப் மாறிக்கிட்டே இருக்கணும். ஆமென். லைஃப் மாறிக்கிட்டே இருக்கணும். ஒரு வருஷம் கழித்து பார்க்கும்போது சர்ச்சு மாறி இருக்கணும், பாஸ்டர் மாறி இருக்கணும், ஜனங்கள் மாறி இருக்கணும், உங்கள் கார் மாறி இருக்கணும், உங்கள் வீடு மாறி இருக்கணும். யூ ஆர் த விட்னஸ். அதான் சொல்கிறார் கர்த்தர், நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீங்க. இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். அப்போ எல்லாரும் கேட்பாங்களாம், எவ்விதமாய் அப்படின்னு கேட்பாங்களாம். உடனே உங்களை காட்டி சொல்லுவாராம், இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். ஆமென். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். எவ்விதமாய் எல்லாம் கேட்பாங்க. உடனே உங்களை பார்த்து சொல்லுவார், இவ்விதமாய். இதோ ஊழியத்துக்கு அழைக்கப்பட்ட மனுஷன் இவ்விதமாய் காக்கப்படுவான். உடனே எல்லாம் கேட்பான், எவ்விதமாய் காக்கப்படுவான். இதோ இவ்விதமாய் காக்கப்படுவான். ஸோ அந்த இவ்விதமாய் என்கிற சொல்லுகிற இடத்துல தான் உன்னை என்னை தேவன் என்ன செய்திருக்கிறார், வைத்திருக்கிறார். இவ்விதமாய் அப்படின்னு காட்டுறதுக்கு அவருக்கு ஆள் வேணுமா? ஹலோ, அவருக்கு ஆள் வேணும். ஆமென். தன்னுடைய வல்லமை விளங்க பண்ணும்படி அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவுகிறது. இந்த கிவிங்கில் ஏன் தெரியுமா பேசுகிறாரு? பணத்தோட நம்ம மனசு ஓட்டக்கூடாதுன்னா. மற்றபடி நீ கொடுத்ததை வாங்கி அந்த வேலையெல்லாம் இல்லை. நீ இதிலே இப்படி இருந்தீன்னா நாளைக்கு உனக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்கும்போது நீ அதை கட்டி பிடிச்சிட்டு செத்து போயிடக்கூடாது. நீ அதை விட்டுட்டு என்ன பார்க்கணும்? எனக்கு பணம் முக்கியம் இல்லை, நீங்கள் தான் ஆண்டவரை முக்கியம் அப்படின்னா நீங்கள் தான் முக்கியன்றதை காட்டு. ஃபினான்சியல் ஃபியர் அது என்ன செய்யும்னா, பொருளாதார பயம், இன்செக்யூர் ஃபீலிங். ஐயோ இன்னைக்கு இப்படி போட்டுட்டேன், நாளைக்கு என்ன பண்ணுவேன், நாளைக்கு என்ன செய்வேன் என்கிற பயம். இந்த கொடுக்கும்போது அந்த பயத்தின் ஆவி வெளியேறுகிறது. ஆமென், ஆமென். கொஞ்சம் யோசிங்க சார். நீங்கள்லாம் வந்து காணிக்கை கொடுக்குறீங்க, எங்கேயோ ஒன்று அனுப்புகிறாங்க, இன்னைக்கு அனுப்புகிறாங்க சார், நாளைக்கு அனுப்பலை சார், என்ன சார் செய்ய, என்ன நடக்கும்? உங்கள் வீட்டில் வந்து நான் கேட்க முடியுமா கந்து வெட்டிக்காரன் மாதிரி? சார் உங்கள் வேலையில் எப்படி சேர்க்கும்போது மேனேஜர் சொல்கிறாரு, இல்லை வந்து எம்டி சொல்கிறாரு, நீங்கள் வேலை பார்த்துக்கிட்டே இருங்க, நான் மனசை ஏவப்படும் போதெல்லாம் கொடுக்குறேன்றாரு. சம்பளம் சேருவீங்களா? என்னையும் நிப்பாட்டுக்கு நிப்பாட்டிட்டீங்கன்னா. ஆனால் நீங்கள்லாம் அப்படி தான் இருக்கீங்க. ஆனால் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் உசுரோட. ஏன்னா நான் கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாய் வைத்திருக்கிறேன். நான் அசைக்கப்படுவதில்லை. 28 வருஷம் ஊழியம் பண்ணியிருக்கிறேன். மாதம் எவ்வளோ தருவன்னு எழுதி கொடுத்தவங்க அந்த எல்லா லிஸ்ட்டையும் சேர்த்தோம்னா நீங்கள் நான் காரில் இறங்க மாட்டேங்கிறீங்க, ஹெலிகாப்டர் இறங்கி தான் நான் வரணும். அப்போ எழுதினவர்கள் எத்தனையோ பேர் மறந்தால் நான் என்ன சொல்ல வரேன், அவங்க மறந்தனால என் ஐஸ்வர்யம் அதோட போல
அவர்கள் மறக்கும்போது தேவன் வேறு ஒரு கதவை நமக்கு திறக்கிறார். எப்படினாலும் தேவன் என்னை ஆசீர்வதிச்சிருவார். இப்போ நீங்கள் வந்து திடீர்னு ஒரு காரை டியூக் எடுக்கலாம், வேலை பார்க்குறீங்க, நான் எடுக்கலாமா? உங்களை நம்பி எடுக்க முடியுமா? அப்போ மக்களை நம்பி எதுவுமே எடுக்க செய்ய முடியாது. ஏன்னா எதுவுமே இங்கே வந்து என்ன கிடையாது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்காரனே திடீர்னு வேலையை விட்டு நிற்க பண்ணுறான். அப்போ இந்த பூமியில் எதுவுமே நிலையானதில்லை. அப்போ ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ தேவனை நான் நம்பும்போது, ஆமேன், என்னுடைய பயம் நான் விதைக்கும் போது அது என்னை விட்டு டெலிவர் ஆகுது. இயேசுவின் நாமத்தில் டெலிவரன்ஸ் கிடைக்குது எனக்கு. இயேசுவின் நாமத்தினால எனக்குள்ள இந்த வெளியேறுகிறது இயேசுவின் நாமத்தினால. ஸோ அந்த ஃபினான்சியல் ஃபியர். ஸோ தேவன் என்னை வந்து எப்படி ஆசீர்வதிக்க விரும்புகிறாருன்னா, என்னை வந்து ஒரு சாம்பிளாக தான் இந்த பூமிக்கு காட்ட விரும்புகிறார். உங்களை சூஸ் பண்ணியிருக்காருன்னா அதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது பிரதர். உங்களை டிஸ்பிளேயாக காட்டுறதுக்கு தான் தேவன் உங்களை சூஸ் பண்ணியிருக்கிறார். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது, ஒரு நன்மையும் குறைவுபடாது. இந்த காலை வேளையில் நான் சொல்லுகிறேன், ஏதாவது ஒரு குறைவு இருந்தாலும் நீங்கள் மிகுந்த பயபக்தியோடு தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிற உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், எந்த விதத்தில் உங்களுக்கு குறைவு இருந்தாலும் நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிறபடினால், தேவனை பார்த்து தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினால், ஆபிரகாமின் வித்தாய் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறபடினால் உங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. எனக்கு ஒரு நன்மையும் அதினதினை காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தேவன் எனக்கு இருக்கிறார். எதை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. சரியான நேரத்தில் தேவன் வந்து நிற்பார். He is a God of reservation. He has reserved blessings for me. For myself he has reserved blessings. அப்பேற்பட்ட தேவன் எனக்கு இருக்கிறார். யாரா சொல்லட்டுனா வேற ஒரு மேட்டர் வச்சுட்டு வரான், கபால்னு தூக்கிட்டு வந்துடுவாராம். ஆமேன்னு சொல்லுங்க. உங்க தேவன் யார் சொல்லுங்க? ஆசீர்வாதங்களை ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கிறவர், ஆல்டர்னேட்டிவ்ஸை ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கிறவர். சொல்றது புரியுதா உங்களுக்கு? நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களே, ஐயோ இப்படி போயிட்டு இருக்கிறோம், திடீர்னு இப்படி ஆயிடுச்சுன்னா அது வந்துடும், அப்படி ஆயிடுச்சுன்னா இது வந்துடும். ஒரு முறை என் வீட்டிற்கு ஜெபிப்பதற்கு சில ஊழியர்கள் தீர்க்கதரிசியில் வந்தார்கள். நான் வெளியில் போகும்போது நிறைய தீர்க்கதரிசிகளை பார்ப்பேன். அப்போ என் வீட்டுக்கு ஜெயிப்பதற்கு பல வருஷங்களுக்கு முன்பாக 2 பெண்கள் தீர்க்கதரிசினிகள் வந்தார்கள். அவர்கள் ஜெபிக்கும்போது ரொம்ப சிறப்பாக ஜெபித்தார்கள். மிக சிறப்பாக தேவனுடைய வார்த்தையும் அக்யூரேட்டாக சொன்னாங்க. தேவன் எப்படி உங்கள் மேரேஜை வந்து காட்ஸ் வில்லில் டிசைன் பண்ணியிருந்தார், எப்படி சிறப்பாக செஞ்சாருன்னெலாம் சொன்னாங்க. சொன்னப்புறம் நான் அவர் அவ்வளோ சிறப்பாக சொல்லுகிறார்கள், நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். இப்போ நான் அவர்களுக்காக பர்சனலாக ஜோம் பண்ணும்போது அவங்க ஃபினான்ஷியலி நிறையா கஷ்டப்படணும் சொல்லி, ஆண்டவரே ஃபினான்ஷியலாக நீங்கள் அவங்களுக்கு எல்லா தேவையும் சந்திச்சிடுறீங்க, தேவன் அவங்களுக்கு எப்படினாலும் சந்திச்சிடுறாரு. ஆனால் அவங்களுக்கு ஏதாச்சும் சர்ச் இருக்குது, ரெகுலராக அவங்களுக்கு சப்போர்ட்ஸ் எதுவும் ரெகுலராக வருதான்னு கேட்டால் இல்லை. ஆனால் எப்படினாலும் தேவன் கொடுத்துருவார், வேறு வழியில் வந்துடும் அவங்களுக்கு. ஆனால் அவங்களுக்குன்னு சர்ச் கிடையாது, அவங்களுக்குன்னு விஷன் இருக்கான்னு கேட்டால் விஷன் இருக்காது. அப்புறம் அவங்ககிட்ட கேட்டேன் வந்து, யூ ஹேவ் எனி விஷன்? போது அவங்க சொன்னாங்க வந்து, ஐ டோன்ட் ஹேவ் எனி விஷன். கர்த்தர் எங்கேயாச்சும் போக சொல்லும்போது நாங்கள் போய் அந்த வார்த்தையை சொல்லுவோம், அவ்வளோதான். அப்போ நான் ஜெபிச்சேன், என்ன ஆண்டவரே எங்களுக்கெல்லாம் விஷன் கொடுத்துருக்குறீங்க, அந்த விஷன் எங்களுக்கு போஷிக்குது, அவங்க விஷனே இல்லைன்றாங்க அப்படின்னு சொன்னப்போ கர்த்தர் என்கிட்ட சொன்னார், இன்றைக்கி எனக்குள்ளே ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, B4 போலீஸ் ஸ்டேஷன், B6 போலீஸ் ஸ்டேஷன், கூடல் புது போலீஸ் ஸ்டேஷன்லாம் இருக்குது. ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கும் ஒரு கோல் செட்டிங் இருக்கும், விஷன் இருக்கும். என்னென்னா இந்த மாதத்துக்குள்ளே இத்தனை கேஸ் நீங்கள் என்ன செய்யணும், பிடிக்கணும். அதனால் எவனாச்சும் சும்மா நின்று இருந்தால் கூட, எவனாச்சும் வந்து தப்பு பண்ணிவிட்டு சும்மா நின்றுக்கணும், என்ன கூட அவனை தூக்கிட்டு வந்துடுங்க, அப்புறம் இத்தனை கேஸ் அவங்க முடிக்கணும். ஆனால் ரிசர்வ் போலீஸ்னு ஒரு போலீஸ் இருக்கும், கைத்தட்டுங்க ஒரு தடவை. இந்த ரிசர்வ் போலீஸுக்கு வந்து எந்த விதமான டார்கெட்டு கிடையாது. அவன் வேலையை என்னென்னா 3 நேரமும் சாப்பிட்டு நல்லா டெய்லி காலையில் ரன்னிங்கை போட்டு ஷூவை பாலிஷ் பண்ணிவிட்டு எல்லாம் ரிசர்வ்லேயே இருப்பாங்க. திடீர்னு ஒரு போராட்டம், ஜல்லிக்கட்டுனா ஜகன்னு வந்து இறங்கிடுவாங்க. இதுதான் இந்த கவர்மெண்ட் வந்து ரிசர்வ் போலீஸ்னு வச்சுருக்கு. கர்த்தர் சொன்னார், எனக்கு ஸ்டேஷனில் இருக்கிற போலீஸ் இருக்குது, எனக்கு ரிசர்வ் போலீஸ் இருக்குன்னாரு. புரிஞ்ச முடிவு ஆமேன்னு சொல்லுங்கள். ஆமேன். இப்போ நம்மெல்லாம் வந்து ஒரு ஸ்டேஷன் கொடுத்துருக்காரு, நமக்கு டார்கெட்டுக்கு போயிட்டுருக்குறோம். இப்போ ரிசர்வ் போலீஸ் தான் இந்த ப்ராஃபட்ஸ். அவங்கள எப்போவுமே கையில் வச்சுக்கிட்டே இருப்பார் தேவன். எங்கேயாச்சும் ஒருத்தர் மனம் உடஞ்சிருப்பான்னு உடனே எங்கே போ அப்படின்னாரு, உடனே நேராக வந்து கர்த்தர் சொல்லுகிறதாவது அப்படின்ட்டு ஜகால்னு போயிடுவாங்க.
ரிசர்வ் போலீஸுக்கு சரகமே கிடையாது. ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கும் ஒரு சரகம் இருக்கு, ஆனால் ரிசர்வ் போலீஸ் சரகம் கிடையாது. இங்கேருந்து மெட்ராஸில் பிரச்சனை கூட மெட்ராஸ் போயிடுவாங்க. அப்போ ப்ராஃபிட்ஸுக்கு எல்லையே கிடையாது. அங்கே போ அப்படின்னு எங்கே போவாங்க, எங்கே பிரச்சனை, எங்கே அழுத்தம், எங்கே வியாதி, எங்கே பலவீனம் இருக்கோ உடனே இந்த ப்ராஃபிட்ஸ் அனுப்பிச்சு நேராக போய் இயேசு கிறிஸ்துவை சோப்படுத்திட்டு சூழ்நிலையை கலவரத்தை நிலவரமாக்கிட்டு திரும்பிடுவாங்க. அப்போ கர்த்தர் சொன்னார், இந்த ப்ராஃபிட்ஸ் என்னுடைய ரிசர்வ் போலீஸ், மை ரிசர்வ் மினிஸ்டர்ஸ் அப்படின்னாரு. அதனால் நீ அதை பற்றிலாம் ஒன்றும் யோசிக்காத, அவர்கள் தேவையில் நான் சந்திக்கிறேன்னாரு. அப்போ என் மனசில் காட் வந்து ரிசர்வ் பண்ணுறாரா? ஆமாம், அவர் ரிசர்வ் பண்ணுறாரு. உங்கள் எல்லாருக்கும் உங்கள் எதிர்காலத்துக்கான ஆசீர்வாதத்தை ரிசர்வ் பண்ணி வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம்.